ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சின்ன தலைவலியோட இந்த நாள் ஆரம்பம் ஆயிடுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வேலை செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கும். தோட்டத்தில் அதிகமாகவே இருந்துச்சுங்க. எல்லா வேலையுமே பார்க்கணும். அப்படி தாங்க நானும் பார்த்துட்டு இருந்தேன். இதை எடுத்து 2-3 நாள் ஆச்சு வீடியோ. இன்றைக்கி தாங்க எடிட் பண்ணி போட முடிஞ்சுது. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் மீன் சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக மீன் கடைக்கு போய் மீன் வாங்கணும். நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேங்க. தோட்டத்துலேயும் கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கொரியர் வந்துருச்சுங்க. போய் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்ணுறதுக்கான சின்ன பொருள் தான் வந்திருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொங்க விடுவோம் பார்த்தீங்களா, தொட்டிகள், பூந்தொட்டிகள், அதுதான் வாங்கியிருந்தேன். ஹேங்கிங் பிளான்டெல்லாம் அதில் வைக்கலாம் அப்படின்ட்டு நிறையா வச்சுருந்தேன். இந்த வெயிலில் எல்லாமே கருகி போயிடுச்சுங்க. தண்ணி இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. அதுவும் இல்லை, அதிகப்படியான வெயில் வந்தனால நிறைய செடி போயிடுச்சு. ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாங்க, உங்கள் செடி தோட்டத்தை போடுங்க, கார்டன் போடுங்க அப்படின்னு. பெரிய அளவுக்கு கார்டன் எதுவுமே இல்லைங்க. இருந்தது எல்லாமே பட்டு போயிடுச்சு. இனி புதுசாக ரெடி பண்ணிட்டு தான் அதை பற்றி போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் தாமரை இருந்துச்சு. அதை விதவிதமான கலரில் நிறையா சீடு கிடைக்கிதுன்னு சொல்லி நான் அதையும் ஆர்டர் போட்டிருந்தேன். இது எல்லாமே வந்துருச்சுங்க. எல்லாமே வாங்கிட்டு அந்த தாமரையை தண்ணியில் ஊற போட்டு வச்சு ஒரு 5 நாள் கழித்து தான் அது முளைச்சி வரும் அப்படின்ட்டுருக்காங்க. பார்க்கலாம், வந்த பிறகு நான் உங்களை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் நானுமேவும் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. நிறையா வேலை இருந்துச்சு. போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. நல்லா மழை வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னோடய சுடிதார் ஒன்று தைக்க கொடுக்கணும், அதையும் கொடுத்துட்டு த்ரெட்டிங் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு, அதுவும் பண்ணிவிட்டு பேக்கரியில் போய் பசங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு அப்படியே மீன் கடைக்கு போயிட்டேங்க. பார்த்தா நிறைய மீன் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி என்னடானா கம்மி ஆயிடுச்சு. நண்டு, அப்புறம் கேரா, அப்புறம் என்னது அந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம்னு சொல்லுவாங்கள்ல, குட்டி இறால் மீன், அந்த மாதிரி செம்பல்லி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சுருந்தாங்க. சூரை மீன் இருந்துச்சு. நான் ஒரு செம்பல்லி வாங்கினேன் வறுக்கிறதுக்காக. ரொம்ப வாங்கலை, ஒரே மீன் தான் வாங்கினேன். 600 கிராம் இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, குழம்பு வைக்கிறதுக்கு சூரை மீன் வாங்கினேங்க. என்னப்பா இவ்வளோ கம்மியாக வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கோட இதை முடிச்சிடணும். நான் திங்கக்கிழமையிலேருந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, செவ்வாய்க்கிழமை நம்ம வீரபாண்டி திருவிழா ஆரம்பிக்குதுல்ல, அப்போ நம்ம கோயிலுக்கு வேறு போக வேண்டி இருக்கிறதுனால சுத்தமாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மீன் எல்லாமே சனி ஞாயிறோட கட் பண்ணிடணும்னு நினச்சிட்டு தாங்க கம்மியாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க. வீடும் சுத்தம் பண்ணியாச்சு. நேற்று இருந்து நம்ம வீரபாண்டி திருவிழாவும் ஆரம்பித்தாச்சு. எப்படா போகலாம் அப்படின்னு காத்துட்டு தாங்க நானுமே இருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக தாங்க வச்சேன். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் போட்டு தாளித்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி விட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி போட்டு வதக்கி விட்டு ஊற வச்சு இருக்க குடம்புளி உப்பு தண்ணியில் ஊற வச்சு அப்படியே போடணுங்க. குழம்புக்கு தேவையான உப்பும் ஆயிக்கிறோம். அப்போ தான் புளியும் நல்லா ஊறிட்டு அந்த புளிப்பு தன்மை இறங்கி வருங்க. அப்படியே கொதி வந்த உடனேவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டை போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக நல்லா கொதி அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வற்றி குழம்பு நல்லா தகன்னு வந்த உடனேவும் ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. சூப்பரான குழம்பு ரெடி. இந்த பக்கம் நம்ம வாங்கிட்டு வந்த மீனையுமே வறுக்க வச்சுட்டேங்க. செம்பல்லி அப்படின்ட்டு ஒரு ஒரு நல்ல பிங்க் கலரில் இருக்கும் அந்த மீன். நிறைய முள்ளெல்லாம் இல்லை, சூப்பராக இருக்குந்துச்சுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வாங்கி அதையுமே வறுத்து வச்சுட்டேங்க. வறுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் தேய்ச்சி அதையும் வச்சுருந்தேங்க. அப்படியே அந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, இந்த பக்கம் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி என்னப்பா நிம்மதியாக சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி என்னன்னே தெரியலங்க, என்னோடய தலை ரொம்ப வலிச்சுட்டே இருந்ததுனால ஒரு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்தேங்க. இனி இப்போ 2 நாளைக்கு வீடியோ போட முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன், சரிங்களா? கமகமன் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி என்ன, சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான சாப்பாடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழம்பு சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். இனி ஒவ்வொரு தடவும் வித்தியாசமாக பண்ணுறப்ப அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? என்னோடய சவுண்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் வந்திருக்குங்க, என்னன்னு தெரியல. லேசாக சளி பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அதனால தான் தோணுது. என்ன இருந்தாலும் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.